அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு டீசல் இன்ஜினை கண்டுபிடித்தவர் ருடால்ஃப் டீசல். மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை. டீசல் இன்ஜினை கண்டுபிடித்தவரும் தொழில் புரட்சியை ஏற்படுத்தியவருமான ஜெர்மனியைச் சேர்ந்த ருடால்ஃப் டீசல், கிறிஸ்டியன் கார்ல் டீசல் அப்படின்னு இவர் அழைக்கப்படுகிறார். பிரான்ஸில் 1858 பிறந்தவர். நம்ம முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லுறோம். இன்னைக்கு நிலைமைக்கு அந்த வருஷத்தை தாண்டி ஒரு வருஷம் கழித்து பிறந்தவர். இவரது அப்பா புத்தக பைண்டிங், தோல் பொருட்கள் உற்பத்தி தொழில்கள் செய்தவர். பெற்றோர் ஜெர்மனியை சேர்ந்தவர்கள் என்பதால் பிரெஞ்சு ரஷ்யா போரின் போது பிரான்சில் இருந்து வெளியேற்றப்பட்டு இங்கிலாந்தில் குடியேறினர். படிப்பை தொடர்வதற்காக சிறுவன் டீசல் மட்டும் பிரான்சில் இருந்த உறவினர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டான். இயந்திரங்களுடன் அதிக நேரம் செலவிடுவதில் அவனுக்கு கொள்ளை ஆசை. படிப்பிலும் கெட்டிக்காரன். பள்ளி படிப்பை விட்டுவிட்டு ஜெர்மனிக்கு சென்றவர் ஆக்ஸ்பர்க்கில் புதிதாக தொடங்கப்பட்ட தொழிற்கல்வி கூடத்தில் ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டரில் ஒர்க் ஷாப்பில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு முனிச் நகரில் உள்ள ராயல் பவேரியன் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். உடல் நலம் குன்றியதால் 1879 படிப்பை தொடர முடியவில்லை. அந்த நேரத்தில் சல்சர் பிரதர்ஸ் மிஷின் ஒர்க்ஸ் என்ற நிறுவனத்தில் சேர்ந்து பொறியியல் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். முனிச்சில் தனது பேராசிரியர் கார்ல் வான் லிண்டேவின் குளிர்சாதன பெட்டி தொழிற்சாலையில் சேர்ந்தார். குளிர்சாதன பெட்டி வடிவமைக்கும் குளிர்சாதன பெட்டி தொழிற்சாலையை சேர்ந்தவுடன் நவீன முறையில் குளிர்சாதன பெட்டியை வடிவமைக்க உதவினார். அடுத்த ஆண்டே இந்நிறுவனத்தின் இயக்குநராக மாறிவிட்டார். இருவரும் இணைந்து பல இயந்திரங்களை வடிவமைத்தனர். இன்ஜின்கள் குறித்தும் டீசல் ஆராய்ந்தார். அந்த இன்ஜின்களின் திறனை 4 மடங்கு அதிகரிக்க முடியும் என்று நம்பினார். இதற்காக தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்து விதவிதமான இன்ஜின்களை வடிவமைத்தார். நீராவி இன்ஜின் 90% எரிபொருட்கள் வீணாவதை கண்டறிந்தார். நீராவி இன்ஜினில் கார்னாட்டு சுழற்சி முறை அடிப்படையிலான இன்ஜினை வடிவமைக்கும் முயற்சியில் இறங்கினார். இறுதியில் நீராவி இன்ஜினுக்கு மாற்றாக கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜினை கண்டுபிடித்தார். அதுவே அவரது பெயரில் டீசல் என்ஜின் எனப்படுகிறது. இறுதியில் நீராவி என்ஜினுக்கு மாற்றாக கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜினை கண்டுபிடிக்கிறார். அதுவே இவரது பெயரில் டீசல் என்ஜின் எனப்படுகிறது. டீசல் என்ஜின் கண்டுபிடிப்பு குறித்து ஆய்வு கட்டுரையை 1886 வெளியிட்டார். பல நாடுகளிலும் டீசல் என்ஜினுக்கு காப்புரிமை பெற்றார். டீசல் என்ஜினில் சில வகையான தாவர எண்ணெய்களையும் எரிபொருளையும் பயன்படுத்த முடியும். பெட்ரோலியத்தில் இருந்து எடுக்கப்பட்டு டீசல் என்ஜினுக்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய்க்கும் டீசல் என்ற பெயரை நிலைத்துவிட்டது. டீசல் என்ஜின், அதாவது டீசல்னால் இவரோட பெயரை நிலைச்சிருது. டீசல் என்ற பெயரை நிலைக்கிறது. டீசல் இன்ஜின் கண்டுபிடிப்பு தொழில்துறை வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தது. 1913 ருடால்ஃப் டீசல் திடீரென காணாமல் போனதாகவும் 1 வாரம் கழித்து அவரது உடல் நார்வே அருகே வடகடலில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. உலகின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பாளராக போற்றப்படும் டீசல் என்ஜினை உருவாக்கியவருமான டீசல் என்பவர் 55 வயதிலேயே மறைந்து விடுகிறார். மர்மமாக கொலை செய்யப்படுகிறாரா, என்ன பண்ணுறாருன்னு தெரில, ஆனால் இறந்துடுறாரு. 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் பிறந்தவர். டீசல் என்ஜினை கண்டுபிடித்தவர் ருடால்ஃப் டீசல். இறக்குறப்ப முதலுலகப் போர் தொடங்குறதுக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி இறந்துடுறார். அது எப்படி இறக்குறாரு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அது எப்படின்னு தெரில. இதை தாண்டி நாளைக்கு மார்ச் 19 புதன்கிழமை உலக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளரை பார்க்க இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.